ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சவுதி அரேபியாவில் இப்படி தான் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்குவோம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கோம். ஐலா மீன் 8 ரியால். எத்தனை கிலோ? 1/2 கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 8 ரியால். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும்? 200 கிட்ட வரும். 1/2 kg. அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இங்கே வந்துட்டு இப்படி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் ஊற போகணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் ஊற போட்டு உப்பு லைட்டாக போட்டதுக்கப்புறம் அது டீப் ரோஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து சமைக்க வேண்டியதான். பண்ணுறதுக்கு தக்காளி, 1/2 வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இது இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சமாக பொடி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் மீன் குழம்பு செய்வேன். லைட் கொஞ்சமாக தான் பொடி போடுவேன். அதே மாதிரி ஆனியனும் 1/2 தான் போடுவேன். தக்காளி மட்டும் பெருசாக 1 போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இந்தியாவிலேருந்து இதெல்லாம் அழகாக பேக் பண்ணி வெந்தயம் ஒவ்வொரு பாக்ஸில் ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து வெந்தயம் எடுத்து லைட்டாக போட்டுக்கணும். ரொம்ப போட்டால் கசக்கும். லைட்டாக போட்டுட்டு ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வரும்போது தக்காளி போட்டுக்கணும். சிம்மிலே வச்சு சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கறி டேஸ்ட்டாக வரும். இது கொஞ்சம் வேகட்டும். லைட்டாக உப்பு போட்டோம்னா அது சீக்கிரமாக ப்ரௌன். மீன் கழுவு இந்த டைப்பில் மீன் கழுவலான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே கருகிடுச்சு. ஓகே, எனவே ரொம்ப கருகலை. ஸோ இந்த டைப்பில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே பேலன்ஸ் மீனெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் குழம்பு தேவையான மசாலாஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் அழகாக இந்தியாவிலேருந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி ஒரு 1 ஸ்பூன். இந்த ஸ்பூன் சைஸோட ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால 1.5 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கணும். ஸோ லைட்டாக வாட்டர் ஊற்றிக்கலாம். இது கூட லைட்டாக கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிடுங்க. கோகோனட் ஆயில் இதே நீங்கள் வேறு எந்த ஆயில் யூஸ் பண்ணி தாளிக்கிறீங்களோ அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையான தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட்டு 2 மெம்பர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சமைக்கிறதுக்கும் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கணும். குடிக்கிறதுக்கும் காசு கொடுத்து தான் நாங்கள் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா டேப் வாட்டர் வந்து உப்பு கறிக்கும். அதனால ஸ்டோன் வந்துடும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு. இப்போ இது கொஞ்சம் பொடி கரைச்சி வச்சுருந்தோம்னா அதையே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கறி வச்சிருந்த மீன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீன்லாம் நல்லா நம்ம சொல்கிற ஷேப்க்கு அவங்க கட் பண்ணி தந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவங்க காசு வாங்க மாட்டாங்க. அந்த வெயிட்டுக்கு ஏற்ற காசு மட்டும் தான் வாங்குவாங்க. இதெல்லாம் ஃப்ரீயாகவே கட் பண்ணிடுவாங்க. மீனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். சரியான மீன் குழம்பு ரெடி ஆகிற டைப்பில் குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். இங்கே தஞ்சாவூர் பொன்னி ரைஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரே விசிலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இதுவும் ரெடி, மீன் குழம்பும் ரெடி. நானும் ஆஃப்டர்நூன் சாப்பாடு ஈவினிங் சாப்பிடுவேன். 4 o'clock தான் சாப்பிடுவேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 12:30 தான் சாப்பிட்டேன். ஓகே, பாய்.